Hi friends, welcome to Chennai Food. சாக்லேட்டை வச்சு ரொம்பவே டேஸ்டியான சுவையான குச்சி ஐஸ் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாக்லேட்டை வச்சு நம்ம குச்சி ஐஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் கச்சா மேங்கோ பைட்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ளேவரில் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். நான் உங்களுக்கு சாக்லேட்டே பிரித்து காட்டுறேன். பாருங்கள், க்ரீன் கலரில் தான் இருக்கும் இந்த சாக்லேட்டு. ஆனால் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ளேவரில் இருக்கும். இதே மாதிரி எல்லா சாக்லேட்டையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம பிரித்து வச்ச இந்த சாக்லேட் அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நான் 30 சாக்லேட் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால ரொம்ப ஈஸியாகவே அரைப்பட்டுடும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்ச இந்த பவுடர் அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கணும். 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் பெரிய கப்பு 240 ml தான் இருக்குது. அதனால் நான் 2.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே டேஸ்ட்டுக்காக 1/2 லெமன் அதையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். விதைகள்லாம் எடுத்துகிட்டு பிழிஞ்சிக்கோங்க. லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விடாமல் நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். ஆனால் கொதிக்க விட்டு செய்யும் பொழுது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெடி பண்ண சாக்லேட் மிக்ஸை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அது கொதிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இடையில இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம அரைச்சி போட்டு அந்த சாக்லேட் பவுடர் அடியில் தங்கிடும். நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அது நல்லா கரையிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடியில் தங்காமல் அந்த சாக்லேட் பவுடர் எல்லாமே நல்லா இந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சிடும். 5 நிமிஷமாக நான் கொதிக்க விட்டுட்டுருக்குறேங்க. பாருங்கள், சாக்லேட்டு சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. சுத்தமாக அடியில் தங்கலை. நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தங்காமல் நல்லா கொஞ்சம் திக்கான ஒரு தண்ணி மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடுங்க. சாக்லேட் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க. சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஆற விட்டுடுங்க. இது நம்ம ஐஸ் செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி மோல்டு எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சில்வர் கிளாஸ் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கலாம். இல்லை பேப்பர் கப்பு இருந்தால் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இதில் தான் ஃபில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இது மேலே நான் அலுமினியம் ஃபாயில் தாங்க போட போகிறேன். அந்தந்த கிளாஸுக்கு தகுந்த போல் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் எதுக்காக நம்ம போட்டு கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு ஐஸ் குச்சியை சொருகும் பொழுது அது கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ் குச்சியை சொருகி விட்டுடுங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ஹோல்ஸ் போட்டு சொருகிக்கலாம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு ஐஸ் குச்சி சொருகினதுக்கப்புறமா இதை 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நமக்கு சூப்பரான டேஸ்டியான குச்சி ஐஸ் ரெடி ஆகிடும். 8 மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம மேலே போட்ட இந்த அலுமினியம் ஃபாயில் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக இப்படி சுழட்டி விட்டாலே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இது அடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் இதை நல்லா இப்படி டிப் பண்ணிவிட்டு எடுத்தாலும் ஈஸியாக எடுக்க வரும். அப்படி இல்லை, நீங்கள் 1 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு தண்ணி அவசியமே கிடையாது. அப்படியே நம்ம எடுக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே சூப்பரான கச்சா சாக்லேட் ஐஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெலாம் ரெடி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் எல்லா ஐஸையுமே வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கச்சா சாக்லேட்டை வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான குச்சி ஐஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் ஐஸ் கேட்டாங்கன்னா நீங்களும் இதே மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சுலபமாக இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட்டை பயன்படுத்தி ரொம்பவே சுவையான குச்சி ஐஸ் நம்ம வீட்டிலே ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.